இப்போதைக்கு இருக்க ரேட்ஸ் எல்லாம் இந்த ரேட்டில் இருக்குது. இந்த ஸ்பெக் வந்து வாங்க போகிறோம். 512 ஜிபியில் இருக்கிறது வாங்குகிறேன். ஹலோ சொல்கிறா. என்னது வெட்டியாக தான் இருக்கேன். முன்னாடி இருக்க பாக்ஸை பிரித்து அன்பாக்சிங் பண்ணலாமா? சரி பண்ணுறேன். இந்தா வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து மேக்புக் ப்ரோ வாங்கியிருக்கோம். அதை அன்பாக்சிங் பண்ணலான்னு இருக்கேன். இதுதான் என்னோட ஆப்பிள் ப்ராடக்ட் லேப்டாப்பில். இது வரலும் நான் டெல் லேப்டாப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேக்புக் ப்ரோ வாங்கியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சேஃப்டியாகவும் ரொம்ப ரிலேபிளாகவும் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் மேக்புக் ப்ரோ வாங்கியிருக்கேன். மேக்புக் ப்ரோ வந்து நான் பர்சனல் யூஸ்க்கு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ இது வரலும் நான் மேக்புக்கோட ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கேன் அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, இருந்தாலும் என்னோடய சேவிங்ஸில் ஏதோ சமாளித்து வாங்கியிருக்கேன். மேக்புக் ப்ரோ பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ நான் வாங்கியிருக்க வந்து 13 inches மேக்புக் ப்ரோ. இது எல்லாமே 16 inchும் இருக்குது. இதுதான் இப்போ நியூவாக வந்திருக்க மாடல். நான் ஏன் 13 inch எடுத்தேன் அப்படின்னா இது ரொம்ப காம்பாக்டாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும். பொதுவாக எல்லா மேக்புக் ப்ரோவுமே லைட் வெயிட் தான். 13 inchங்கிறப்ப ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கும். ஐபேட் மாதிரி நம்ம எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணிட்டும் போகலாம். பர்சனல் யூஸ் அப்படிங்கிறதுனால நம்ம எங்கே ட்ரிப்ஸ் போனாலும் ட்ராவல் எங்கள் இந்தியாவுக்கு வரும்போது ஈஸியாக அதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மேக்புக் ப்ரோ 13 inches செலக்ட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுதான் அதுக்கான கொடுத்த பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்புக் ப்ரோன்னு எழுதின ஒரு இதுதான் அந்த மேக்புக் ப்ரோ. லைக் சேம் ஆப்பிள் சிம்பிள் இருக்குது. ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இழுக்க போகிறேன். இழுக்க முடியல. என்னாலே நம்ப முடியல, நம்மலாம் மேக்புக் ப்ராடக்ட் வாங்குறோமோ அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட்டாக தான் தெரியுது. இது வரையிலும் கடையில் நான் தூக்கி பார்த்தேன் இல்லையே, அப்போலாம் வெயிட் தெரியல. இந்த கலர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். குட்டி குழந்தை லேப்டாப் இருக்கு, அப்புறம் சார்ஜர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ள என்னமோ இருக்கு, என்னன்னு தெரியல, பார்ப்போம். மேக்புக்கை பற்றின எதுவும் சிம்பிளும் நார்மலாக இருக்குது. எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்குள்ளே தான் வச்சுருவோம். தெரியறதுக்காக அப்படி காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம சார்ஜர் போட்டிருக்கு. அதுதான் இதுக்குள்ளே இருந்த பொருட்கள். உங்களோட குட்டி குழந்தை என்ன சொல்கிறாரு ஓப்பன் பண்ணுறது. இதுக்குமே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஓகே, கவருக்குள்ளேருந்து இதுக்கு மேலே ஒரு கவர் இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னே ஆன் ஆகுது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. நான் முன்னாடி யூஸ் பண்ண டெல்லை விட பார்க்கும்போது பாதி அளவு வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்கு செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த நேரம்லாம் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல. லாங்குவேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் இங்கிலீஷ். ஹோப் ஒரு நாள் இதில் தமிழும் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, எப்போதும் செட்டிங்ஸ்லாம் நான் பொறுமையாக பார்க்குறேன். இதுதான் நம்மளோட மேக்புக் ப்ரோ 13 inches. இதில் அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைடில் எந்த இதுக்குமே இது இல்லை. இங்கே மட்டும்தான் 2 இது சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதர் இந்த எப்படி சொல்கிறது, யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் இதிலலாம் கஷ்டம். ஸோ நீங்கள் மேக்புக் ப்ரோ 13 inch வாங்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க. நான் பர்சனல் யூஸ் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் இதிலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கனாலே தெரியும். இதெல்லாம் இன்னொரு கலரும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்குங்க. நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு வேணால் ரிவ்யூ சொல்கிறேன். லெட்ஸ் கீப் கோயிங்.